கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பானவர். அவர் நம்மை மிகவும் நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். பிதாவானவர் எப்படி தன்னில் அன்பாயிருக்கிறாரோ அப்படியே நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்றாலே அன்புதான் அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய சொந்த குமாரனை நமக்காக தந்து பிதாவானவர் அன்பு இன்னதென்று நமக்கு வெளிப்படுத்தினார். மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மில் அன்பாயிருக்கிறதை அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய சொந்த இரத்தமாகிய கிரயத்தினாலே நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல வேளைகளிலே நாம் நினைக்கலாம், நம்மை நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை, எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறதற்கே ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த பூமி மிகவும் கடைசி காலத்தில் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்வது போல கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும், மனுஷருடைய அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு ஒருவரை ஒருவர் நேசிக்க விசாரிக்க அநேகருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அது ஒரு பெரிய ருட்டீனாக, பிஸி வேர்ல்டாக, பிஸியான ஒரு உலகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நேரத்திலே இயேசு நம்மோடு சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று. எவ்வளவு பெரிய ஒரு தேவன், எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! இது சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை, இது சாதாரணமானவரிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தையும் அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், நமக்காக ஜீவனை தந்த தேவன், இரத்தத்தை தந்த தேவன் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள். நம்மை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். மனுஷர்கள் நம்மை ஒடுக்கலாம், தள்ளி போடலாம், வேண்டாம் என்று சொல்லலாம். ஆனால் நமக்கு ஒருவர் இருக்கிறார். தேவன் தமக்காக தெரிந்து கொண்ட தேவன் எப்போதும் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். எப்போதும் நம்மை அவர் கண்களை பதித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற ஆழமான விசுவாசம் நமக்கு தேவை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்னில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று, என்னுடைய அன்பிலை நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று. நாம் பாவிகளாயிருக்கையில் அவருடைய ஜீவனை நமக்கு தந்ததினாலே இயேசு நம்மை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீங்கன்னா நீங்கள் என் சிநேகிதராக இருப்பீர்கள் என்று. நாம் அவருடைய சிநேகிதராக இருப்போம். ஹல்லேலூயா. சிநேகிதர் என்ற அந்தஸ்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு சிநேகிதராக நாம் இருக்கிறோம். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நான் இனி உங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஊழியக்காரன் எஜமான் செய்வதெல்லாம் எல்லாவற்றையும் அறிய மாட்டான், நான் உங்களிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசு நம்மை தன்னுடைய சொந்த சிநேகிதராக வைத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய பரிசுத்த ஆவியை தந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களை நேசிக்கிறீர் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு தேவன் இடைப்பட்டபடியால் நன்றி. உம்முடைய அன்பை நாங்கள் பற்றி கொண்டு நிலைத்திருக்க உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.